நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்கோம் இல்லையா, எல்லாருமே ஐடி ஃபீல்டில் இருக்கும். அப்போ சில நேரங்கள் நமக்கு வந்து டக்குன்னு இப்போ ரேம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஹார்ட் டிஸ்க் ஹெச்டிடிக்கு பதிலாக எஸ்எஸ்டி டிரைவ் அப்படின்னு நம்ம சொல்லி ஜிபியில் 2 தான் இருக்குது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இருக்குது. இன்டர்னல் ஜிபியூன்னு ஒன்று இருக்குது, அது உள்ளவே கம்ப்யூட்டர்ஸ்குள்ளேயே இருக்கும். எக்ஸ்டர்னலாக சிபியூலேருந்து வெளியில், அந்த ப்ராசஸிங் யூனிட்லேருந்து வெளியில் தனியாக எக்ஸ்டர்னலில் கார்டு வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஆர்பிஎம்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். 5500 ஆர்பிஎம், 7500 ஆர்பிஎம் அப்படிலாம் போட்டிருப்போம். DDR5 தான் இப்போ லேட்டஸ்ட். இப்போ இன்னைக்கு இருக்கிறது DDR6 வந்துடும், ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ்லேயே வந்துடும் DDR6. இப்போ DDR5 தான் இப்போ லேட்டஸ்ட். சி ஒரு எஸ்எஸ்டி டிரைவ் NVMe காம்பினேஷன் என்ன NVMe, ஒரு 16 GB ரேம், நல்ல ஒரு 16 GB ரேம், அந்த ரேம்லேயே வந்து அப்கிரேடபிள் ஆப்ஷன் இருந்தால் பெட்டர், இல்லை SODIMM இருந்தால் பெட்டர் டு ஸோ யூ கேன் அப்கிரேட். USB ஸ்லாட்ஸோட இப்போலாம் C டைப் ஸ்லாட் வருது. C டைப்னா தெரியல, சமமாக இருக்கும், ஈக்குவலண்டாக இருக்கும், சின்ன ஸ்லாட்டாக இருக்கும். இந்த C டைப் ஸ்லாட் வந்து லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புது லேப்டாப் வாங்குறது பெட்டர், பிகாஸ் இட்ல கம் வித் வாரண்டி கேரண்டி வாட் எவர் இருக்கும். பிரச்சனை ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை போய் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேயா? ரிஃபர்பிஷ்டுங்கிற வார்த்தையை ஐம் ட்ரஸ்டிங் அட் த மூமெண்ட் as of now while I'm seeing this online. அதில் பார்த்தீங்கன்னா ரிஃபர்பிஷ்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரினியூடு அந்த மாதிரி பார்த்தேன் ரீசெண்டாக. ஓகே, ஸோ இவ்வளோதான் விஷயமே. ஸோ முதல்ல ரிஃபர்பிஷ்டு வந்து வில் சேவ் யூ லாட் ஆஃப் காஸ்ட் அண்ட் இட் லுக் லைக் ஆன் பார் வித் நியூ லேப்டாப் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஜெனரலாக உங்ககிட்ட வந்து நான் லேப்டாப் வாங்கணும், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், கான்ஃபிகரேஷன் வராங்க இல்லையா நிறைய பேர். இப்போ நம்ம என்ன அப்ரோச் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் சேர ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்து ஜாபுக்கு போகும்போது ஓகே நல்ல லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை நீங்கள் வந்து வீட்லேயே கற்றுக்கணும் நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் பர்பஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு டெவலப்மெண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி லேப்டாப்பை நம்ம செலக்ட் பண்ணுறோம், இல்லை ஈவன் ஃபார் ஃபார் அதர் பர்பஸ் கூட ஒரு நல்ல ஒரு குட் கான்ஃபிகரேஷன் லேப்டாப்பை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது. இப்போ நான் செலக்ட் பண்ணோம், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்கிறேன். இட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, சம் ஆஃப் யூ ஐ திங்க் ஒன் ஆஃப் யூ வாண்டட் டு பை அண்ட் சம் ஆஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் as well. ஓகே, ஸோ அதனால் நான் வந்து வாங்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் வாங்கணும், கொஞ்சம் கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு வருவாங்க. நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்கோம் இல்லையா, எல்லாருமே ஐடி ஃபீல்டில் இருக்கும். அப்போ சில நேரங்கள் நமக்கு வந்து டக்குன்னு இப்போ ரேம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஹார்ட் டிஸ்க் ஹெச்டிடிக்கு பதிலாக எஸ்எஸ்டி டிரைவ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கரெக்டாக எஸ்எஸ்டி டிரைவ் அப்படின்னு. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு குவாட் கோருக்கு மேலே, அதாவது ஒரு 4 ப்ராசஸர்ஸ் மேலே இருக்கக்கூடிய குவாட் கோர்னு சொல்லுவாங்க. ஒரே சிபியூக்குள்ள 4 ப்ராசஸர்ஸ் இருக்கும். அதுலேயே த்ரெட்டிங் இருக்கும், மல்டி த்ரெட்டிங்னு இருக்கும். அதாவது மல்டி த்ரெட்டிங்கை விட ப்ராசஸர் அண்ட் ப்ராசஸர் த்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெர்ச்சுவல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராசஸருக்குள்ளேயே 2 பார்ட்டாக இருக்கும். அதாவது லாஜிக்கல் ப்ராசஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 4 கோர்ஸு 8 த்ரெட்ஸு இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம பொதுவாக ஜெனரல் சொல்லிடுவாங்க பீப்புள் இல்லையா. இப்போ இது வந்து அவுட்வர்டான ஒரு விஷயம். ஓகே, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இப்படி தான் நம்ம ஜெனரலாக சொல்லுவோம். ஓகே, நல்ல ரேம் இருக்கணும், நல்ல ப்ராசஸர் இருக்கணும், நல்ல ஹார்ட் டிஸ்காக இருக்கணும். ஹார்ட் டிஸ்க் பதில் இல்லை எஸ்எஸ்டி டிரைவ், சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவோம், அது இருக்கணும் அப்படின்ட்டு. அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு சும்மா ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜெனரலாக வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் மேனேஜர்னு இருக்காங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் லேப்டாப் இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போகிறீங்க. இங்கே வந்து சிபியூ இருக்குது, மெமரி இருக்குது, டிஸ்க் இருக்குது, அப்புறம் ஈத்தர்நெட்டு, ஜிபியூன்னு இருக்குது, கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இந்த ஜிபியூவை பொறுத்த வரைக்கும் இது சிபியூ கிடையாது, ஜிபியூ, அதாவது கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் யூனிட். இது கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், ப்ராசஸர் யூனிட் வாட் எவர். அந்த ஜிபியூ பார்த்தீங்கன்னா இது வந்து கேமிங் விளையாடுறாங்கல்ல, கேம் விளையாடுவாங்க இல்லையா. அப்போ அவங்க வந்து ஜிபியூ வந்து அதிகமாக இருக்கக்கூடிய லேப்டாப்ஸோ கம்ப்யூட்டர்ஸோ வாங்கணும். எப்படி நார்மல் ரேம் இருக்குது, இந்த மெயின் மெமரி இருக்கோ நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்ல, அந்த மாதிரி இந்த ஜிபியூக்கும் ஒரு மெமரி இருக்கும். இப்போ இந்த ஏஐலாம் இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ப்ராசஸ் பண்ணக்கூடிய சர்வர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியூஸ் வந்து ஹையா இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியூலேயே வந்து இப்போ நம்ம எப்படி 16 GB ரேம் 8 GB ரேம்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜிபியூலேயே 8 GB ஜிபியூ 16 GB ஜிபியூலாம் இருக்குது. அதை அவங்க வச்சுருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டிங் ப்ராசஸ் வந்து ஜிபியூவே பண்ணுற மாதிரி ஜிபியூலேயே வர மாதிரி கோடிங் ஏற்றிருப்பாங்க. அதெல்லாம் புரியுதுங்களா? அப்போ இது நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஏஐ விட்டுருங்க. நம்ம நார்மலாக எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாரு நம்ம ஃப்ரெண்டு தினேஷ், ரெக்கார்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா
அவர் என்ன பண்ணுவார், ரெக்கார்டிங் எடுத்துட்டு இப்போ எடிட் பண்ணுவார் இல்லையா, எடிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுவார். ஸோ ஒரு ஃபில்மோரா இல்லைன்னா வந்து டாவின்சி ரிசால்வ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வச்சு அவர் எடிட் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணும்னா ரெண்டரிங் ப்ராசஸ்னு ஒன்று செய்யும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணும்போது நிறைய இந்த வீடியோவே வந்து ஹெவி தான் இல்லையா. ஒரு வீடியோங்கிறது என்ன, டிஸ்பிளே இன்வால்வ்டு. அதனால கிராஃபிக்ஸ் ப்ராசஸ் அந்த ஜிபியூ வந்து வில் பி இன்வால்வ்டு. டிஸ்பிளே பர்பஸ்க்காக இருக்கிறது. அதாவது இந்த மானிட்டர் டிஸ்பிளே ஆகுது, அந்த மானிட்டருக்கு வரும்போது அதனுடைய ஆக்சிலரேஷன் இருக்கும். ஓகே, ஹெட்ஸ்ல இருக்கும் ஸ்பீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே 68 75 ஹெட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸ்பீடு. அந்த ஸ்பீடோட பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பஃபரிங் இல்லாம வீடியோக்கான என்கோடிங் டீகோடிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் எல்லாமே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஜிபியூல இருக்கும். அதுக்கான ப்ராசஸரும் இருக்கும், ரேமும் இருக்கும். அந்த வீடியோவை முன்னாடியே வாங்கி அதை ப்ராசஸ் பண்ற அளவுக்கு அங்கேயும் ரேமும் இருக்கும், மெமரியும் இருக்கும். சரியா, அதனால கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச் செட் ஆஃப் கேம் இருக்கும். ரொம்ப அப்படியே என்ன சொல்றது 3D கேம்ஸ் இருக்கு. இதே வந்து ஹை ரெசல்யூஷன் 4K கேம்ஸ்லாம் இருக்குல்ல, 4000 ரெசல்யூஷன் கேம்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா. அதை வந்து சாதாரண ப்ராசஸரையோ ரேமோ பண்ணும்போது என்ன ஆகும், மெஷினுக்கான ப்ராப்பர் கெப்பாசிட்டி நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்காது ரிசோர்சஸ். அதனால என்ன பண்றோம், டெடிகேட்டட் இந்த மாதிரி ஜிபில 2 தான் இருக்கு, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இருக்கு. இன்டர்னல் ஜிபியூன்னு ஒன்று இருக்கு, அது உள்ளவே கம்ப்யூட்டர்ஸ்குள்ளேயே இருக்கும். அதாவது அந்த சிப்செட்டுக்கு உள்ளாரியே இருக்கிறது, சிப்செட் அந்த மெயின் மதர் போர்டுல மெயின் சிப்செட்லயே இருக்கிறது. அதை தவிர்த்து அந்த மதர் போர்டு எக்ஸ்டர்னலா சிபியூல இருந்து வெளியில, அந்த ப்ராசஸிங் யூனிட்ல இருந்து வெளியில தனியா எக்ஸ்டர்னல்ல கார்டு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது வந்து விஜிஏ கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஜிஏ ஸ்லாட்ல வந்து அது கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி இந்த ஜிபியூ பொறுத்தவரைக்கும் நீங்க கேமுக்கு வாங்கணும், ஜாலியா கேமுக்கு விளையாடணும்னா இது வாங்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதாவது ஒரு அதுல வந்து NVIDIA அப்படின்னு ஒன்று இருக்கு, நிறைய நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அது NVIDIA GeForceன்னு சொல்லுவாங்க, இந்த அதான் பாப்புலர் நிறைய கேமிங்க்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா இருக்கும். வெறும் அந்த ஜிபியூ மட்டுமே 50,000 52,000 இருக்கும். ஓகே, ஸோ நீங்க அது நம்ம நார்மல் இப்போ இந்த மாதிரி லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜிபியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 2.11 GB ஷேர்டு மெமரின்னு சொல்லுது. ஜிபியூ மெமரி வந்து 11.8 GB இருக்கு. ஜிபி மெமரி 12 GB ஜிபியூ இருக்கு. இது வந்து 12 GB ஜிபியூ இருக்கு. இதுல வந்து கேமோட விளையாடலாம் டெக்னிக்கலா. சாதாரண லேப்டாப் 256 MB தான் இருக்கும். ஆவரேஜா வெறும் 256 MB, ஜிபியோட கிடையாது, MB தான் இருக்கும். மெகாபைட்ஸ்னு தெரியும், 250 GB தான், 250 MB தான் இருக்கும். 1 GB 2 GB எல்லாம் இருந்தால் நல்ல கேம் விளையாடலாம், அழகா விளையாடலாம். இதுல 12 GB இருக்கிறதால இப்போ இந்த ஜிபி யாருக்கு அதிகமா தேவைப்படும்னா வீடியோ எடிட்டிங் பண்றவங்களுக்கு அதிகமா தேவைப்படும். ஏன்னா அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்ன ஃபில்மோராவோ டாவின்சி ரிசால்வ் இருந்தோ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வீடியோவை எடிட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஒரு யூடியூப் ஃபார்மேட், அது MP4 ஃபார்மேட்டா சொல்லுவாங்க. MP4 ஃபார்மேட்டாவோ இல்லை வேற ஏதோ ஒரு ஃபார்மேட்டா நம்ம வந்து 3GPன்ற மொபைல் ஃபார்மேட், ஸ்மால் ஃபார்மேட், மோஸ்ட்லி MP4 வந்து நல்ல வெரி ஹை குவாலிட்டி வீடியோ எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 4K எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ரெசல்யூஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அப்படியே வந்து ப்ராசஸ் எல்லாம் நிறைய ரிசோர்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 12 GB ரேம்லாம் இருந்ததுன்னா, அதாவது GPU இருந்ததுன்னா இட் வில் ஒர்க் வெரி ஃபாஸ்ட். டெக்னிக்கலி வந்து உங்களுக்கு ரெண்டிஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் 8 GB ரேம் 16 GB ரேம் தான் அவருடைய வீடியோ எடிட்டிங் கம்ப்யூட்டர்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்றது இந்த ரேம் வந்து என்ன சொல்றது கிராஃபிக்ஸ் கார்டோட ரேம், அது கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரி. ஓகே, ஸோ இது தனி, இது நார்மல் இன்ஜினியரிங்க்கு நம்ம நார்மலாக பண்ணும்போது இது டெக்னிக்கலாக தேவை. நார்மல் ஒரு காலேஜ் படிக்கிறோம், நம்ம லேப்டாப் வாங்கணும் இல்லை நம்ம கற்றுக்கணும் வேலைக்கு, இது தேவையில்லை. டெக்னிக்கலி யூ கேன் as much as possible you can go with your budget. இப்போ ஒரு 512 MB மெமரி, வீடியோ மெமரி இருந்தாவே போதும் உங்களுக்கு. ஓகே, தோராயமாக 256 வந்து ஒரு மினிமல், ஒரு 512 இல்லை 1 GB 2 GB வந்து இட்ஸ் குட் டு கோ. அதை நீங்கள் ஒரு செலக்டிவ் கன்ஸ்டன்ட்டை எப்போ எடுக்க தேவையில்லைன்னா when you are not interested in gaming, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே வந்து ஆர்டிஃபிஷியல் நார்மல் ப்ரோக்ராமிங் பண்ணணும்னா இது கூட தேவையில்லை. நீங்க வந்து லாட் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் வந்து LLM மாடல் சொல்றோம் இல்லையா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் கிரியேஷன், அது இதுன்னு அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கான கம்ப்யூட்டிங் நிறைய பண்ணுவீங்க. அந்த கம்ப்யூட்டிங் பண்ணணும்னா தென் இட் கேன் கோ அண்ட் யூ கேன் யூட்டிலைஸ் த ஜிபியூ. இந்த ஜிபி யூட்டிலைஸ் பண்றதுக்கு நான் இன்னொரு செஷன்ல உங்களுக்கு சொல்றேன். ஒரு ப்ராசஸ் வந்து ஜிபியூ யூஸ் பண்ணி ரன் பண்ணணும்னா யூ கேன் சேஞ்ச் த ப்ராசஸ் அஃபினிட்டி. சரியா, ஒரு பை டிஃபால்ட் எல்லா ஒரு கால்குலேட்டர் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண சிம்பிள் கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது பை டிஃபால்ட்டா சிஸ்டத்தினுடைய ரேமையும் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராசஸர் வச்சு தான் அது ரன் ஆகும். சரியா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஜிபியூவை யூஸ் பண்ணணும்
அப்படின்னா, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரி யூஸ் பண்ணி ரன் ஆகணும் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் இட் இன் த கம்ப்யூட்டர். புரியுதுல்ல? இப்போ தினேஷ் எடிட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் இருக்கு, ஃபில்மோரா இருக்கு, டாமிசிஸாலுக்கு போய் நம்ம அதை செலக்ட் பண்ணலாம். பை டிஃபால்ட் அந்த எடிட்டிங் டூல்ஸை கூட அந்த ஆப்ஷன் அவங்களோட செலக்ட் பண்ணியிருக்கலாம். பை டிஃபால்ட் அவங்க பண்ணாத பட்சத்துக்கு நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா யூட்டிலைஸ் த ரன் வித் ஜிபியூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, பட் ஜிபியூ கம்மியாக இருந்து அது மாதிரி கொடுத்துடக்கூடாது. ஜிபியூ ஷுட் பி மோர் இந்த கெப்பாசிட்டி இருந்து அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் அவருடைய ரெண்டிஷன் நடக்கும்போது உங்க கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் MySQLலையோ MSSQLலையோ போஸ்ட்கிரஸ்லையோ நீங்க வந்து டேட்டாபேஸ் இன்டென்சிவ் ஆப்ரேஷன்ஸ் நீங்க பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் வீடியோ ரெண்டிஷனும் அதுக்கு அந்த லேக் வராது. வீடியோ ரெண்டிஷன் பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி பழைய அருந்து போன டேப் ரெக்கார்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு 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 அந்த அந்த சவுண்ட் வரும் இல்லையா, அந்த விட்டு விட்டு கேட்குற மாதிரி, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. புரியுதா? அதாவது யூ கேன் மேக் யுவர் ப்ராசஸ் ரன் த்ரூ த ஜிபியூ. ஜிபியூ அந்த அந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இதுவும் இருக்கும், அங்கே அதுக்குன்னு ரேமும் இருக்கும், அதுக்கான மெமரியும் இருக்கும், அது ரெண்டுமே இருக்கும். ப்ராசஸரும் இருக்கும், ரேமும் இருக்கும் ஜிபியூல. சரியா? இப்போ அடுத்தது வந்து சிபியூக்கு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிபியூக்கு முன்னாடி ஓகே லெட்ஸ் ஃபினிஷ் த ரேம் திங் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன், மெயின் மெமரி முடிச்சிடுறேன். இப்போ எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் இந்த ஹார்ட் டிஸ்க்கு இந்த மெயின் மெமரி இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறோம் ப்ராசஸர் தான் ஃபாஸ்டா இருக்கணும், ப்ராசஸர் பயங்கரமா. எஸ், ப்ராசஸர் ஃபாஸ்டா இருக்கணும். அட் த சேம் டைம் ரேமும் வந்து அதிகமா இருக்கணும். டெக்னிக்கலி வந்து ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. ரேம்லயே வந்து இன்டர்னல் ரேம், எக்ஸ்டர்னல் ரேம்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ SODIMM அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல தெரியுது உங்களுக்கு, SODIMM இருக்கு. அப்ப DIMMங்கிறது வந்து அந்த மெமரி ஸ்லாட் வந்து நார்மல் டெஸ்க்டாப்ல இருக்கும். SODIMMங்கிறது வந்து லேப்டாப்ஸ்ல இருக்கு அந்த ஸ்லாட். ஓகே, இதுல சம் லேப்டாப்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா சிப் செட்னு இருக்கும், இல்ல சீரியல் சிப் செட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப SODIMM இல்லாம சிப் செட் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரேமை வந்து சால்டர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். உள்ள வந்து உங்களால ரேமை அப்கிரேட் பண்ண முடியாது அந்த லேப்டாப். சரியா? உங்களால ரேமை வந்து புதுசாக போட்டுக்கணும், எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். 8GB. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாருங்க 2 of 2ன்னு இருக்கு. அப்ப ஸ்லாட்ஸ் யூஸ்டு வந்து 2 of 2 அப்படின்னு இருக்கு. 2 ஸ்லாட் இருக்குது இந்த லேப்டாப்ல பொறுத்த வரைக்கும். சரியா? இப்போ நான் காமிச்சிட்டு மற்ற லேப்டாப்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். யூ கேன் ஐடென்டிஃபை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 of 2 யூட்டிலைஸ் ஆயிருக்குன்னா ரெண்டாவது ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு, வி கேன் இன்சர்ட் ரேம். அப்ப அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல எவ்வளவு ரேம் இருக்கோ அதே சைஸ் தான் நீங்க ரெண்டாவது ஸ்லாட்லயும் போடணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 8GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது ஸ்லாட்ல 16GB போட்டோம்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்ப்யூட்டர் வந்து அவ்வளவு சைஸ். இப்போ எவ்வளவு ஆச்சு டோட்டலா? 8 + 16 வந்து எவ்வளவு ஆச்சு? 24. இந்த 24 சப்போர்ட் பண்ணுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். CPU சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஓகேயா? CPU சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்சல்யூட்லி ஃபைன். ஆனா டெக்னிக்கலா நம்ம 24GB போட்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் 8GB இருக்கு பார்த்தீங்களா, அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு தான் ரெண்டாவதுல இருக்கக்கூடிய ரேம்ல 16GBலையும் 8GB கெப்பாசிட்டி தான் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணும். சரியா? மிச்சம் 8GB வந்து ஆப்ஷனலா அது வந்து பர்ஃபார்மன்ஸ் டிகிரடேஷனோட யூஸ் பண்றதுக்கான இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சு. இட் இஸ் யூட்டிலைசிங் இட், பட் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டிகிரடேஷன் உங்களுக்கு இருக்கும் டெக்னிக்கலி. So புரியுதா உங்களுக்கு? So 19% of the cases or even 100% cases you should try to have a same size. ஒரு ஸ்லாட்ல என்ன இருக்கோ அதே ஸ்லாட். இப்போ 4ன்னா 4, 6ன்னா 6, 8ன்னா 8, அந்த மாதிரி நீங்க வந்து ரேமை வந்து போட்டுக்கணும். RAM ரேம்ங்கிறத மெயின் மெமரி. இந்த ரேம் தான் நான் ஒர்க் ஷாப்னு சொல்லுவேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது உங்க ஹார்ட் டிஸ்க்ல வந்து இப்போ இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்க்ல தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இப்போ விண்டோஸ், லைனக்ஸ்ல உபுண்டு, டெபியன் எல்லாமே இதுல தான் இருக்கு. ஸோ அந்த டிஸ்க்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து என்ன பண்ணுது, இந்த ரேம்ல லோட் பண்ணும். அந்த ரேம்ல தான் நீங்க ஒர்க்கே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பெரிய கிச்சன்ல தான் என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணலாம், நிறைய ஸ்டவ்வை வச்சு பற்ற வச்சு நிறைய ஒரே நேரத்தில் நிறைய பேர் சமைக்கலாம். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இங்க ரேம் வந்து கொஞ்சம் அதிகமா எவ்வளவு கெப்பாசிட்டி அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். சரியா? இப்ப லோடிங் பண்ணும்போது விண்டோஸ் ஸ்டார்ட் அப் ஆகுது இல்ல, ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவா இருக்கு என் கம்ப்யூட்டர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது வந்து மெயினா இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, இது வந்து HDD அப்படின்னு இருக்கு, ஹார்ட் டிஸ்க் டிரைவ். HDD அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து நல்லா கவனிங்க, ஸ்பிண்டில்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ஸ்பிண்டில்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இப்ப நான்
இந்த மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி ஸ்கொயரா இருக்கும் ஹார்ட் டிஸ்க்லாம். இப்போ நான் இது ஸ்மால் ஹார்ட் டிஸ்க், இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், பெரிய ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்னு ஒன்று இருக்கும். ஹார்ட் டிஸ்க்லனாவே நமக்கு நல்ல ஆர்பிஎம் இருக்கு ஹார்ட் டிஸ்க். இப்போ நமக்கு பட்ஜெட் இல்லை, எஸ்எஸ்டி டிரைவ் வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை, அந்த பட்சத்துக்கு நான் ஹெச்டிடி வாங்கவே கூடாதா அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. ஹெச்டிடியில் நல்லா கவனிங்க, வெறும் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இப்போ சீப்பாக வந்து ரொம்ப சீப் ஆயிடுச்சு. ஏன்னா அது மார்க்கெட்ல எஸ்எஸ்டி வரதுனால ஹெச்டிடி எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் வந்து கிளியரன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அதனால இந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஆர்பிஎம்னு ஒன்று இருக்கும், அதை நீங்க பார்க்கணும். 5500 ஆர்பிஎம், 7500 ஆர்பிஎம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க ஹார்ட் டிஸ்க்கு. நீங்க அதை கண்டிப்பா ஸ்பெக்ல இருக்கும், ரெக்யர்மெண்ட்ல இருக்கும். லேப்டாப் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல, ஃபிளிப்கார்ட் இருந்தாலும் சரி, அமேசான் இருந்தாலும் சரி, சைட்ஸ்லாம் இருக்கு. நீங்க ஈவன் நார்மல் ஷாப்ல போனாலும் they can give a specification for you. ஓகே, அதுல அந்த ஆர்பிஎம் வந்து ஹார்ட் டிஸ்கோட ஆர்பிஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சர்வர்ஸ்லாம் ஒரு காலத்துல வந்து 7500 15,000 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்கு ஹார்ட் டிஸ்க்ஸ். 7500 ஆர்பிஎம் இருந்தா அந்த ஹார்ட் டிஸ்க் இஸ் குட். பிகாஸ் உள்ள இருக்கிற ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் பண்ணும். ஒரு காலத்துல மேக்னெட்டிக் டேப் இருந்தது, நம்ம ஆடியோ டேப்லாம் இருந்தது, நம்ம பழைய ஆடியோ டேப் பத்தி பேசிட்டோம் நான். அதே மாதிரி மேக்னெட்டிக் டேப் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபிளாப்பி டிஸ்க்ஸ் வந்தது, புரியுதுல்ல. அந்த மேக்னெட்டிக் ஃபிளாப்பி டிஸ்க்ஸ் ஆச்சு. ஃபிளாப்பி டிஸ்க்ஸ் வந்து சிடி டிரைவ் ஆச்சு. சிடி டிரைவ் வந்து யூஎஸ்பி டிரைவ் ஆயிடுச்சு உங்களுக்குலாம், கரெக்டா. யூஎஸ்பி டிரைவ் இந்த சிடி எல்லாம் இருக்கும்போது சைமல்டேனியஸ்ல ஹெச்டிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு ஒன்று வந்திருந்தது. அதுலயும் உள்ளார தட்டு தான் இருக்கும், இன்டர்னலா மேக்னெட்டிக் மாதிரி தான் இருக்கும். மேக்னெட்டிக் இதை வச்சுதான் ஒரு இது இருக்கும். அதுல வந்து அந்த ஸ்பிண்டிலுங்கிறது ரொட்டேட் ஆகும். ஒரு பர் மினிட்டுக்கு 5500 முறை அது சுத்தம். அதான் 5500 ஆர்பிஎம். 7000 இப்போ நீங்க வந்து ரேண்டம் ஆக்சஸ் ரேண்டம் ஃபைல் ஆக்சஸ், சீக்வென்ஷியல் ஃபைல் ஆக்சஸ் ரெண்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு ஃபைல, ஒரு பெரிய மூவி ஃபைல் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஒரு மூவி ஃபைல தோறமா ஒரு ரொம்ப பெருசா ஒரு நார்மலா ஒரு 4 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் ஒரு 780 ரெசல்யூஷன்ல நீங்க ஒரு மூவி ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்ப அடுத்தடுத்து பஃபர், இந்த யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, பஃபர் பண்ணும் தெரியுமா, கொஞ்சம் அந்த பஃபர் பண்ணி முன்னாடியே சேர்த்து வச்சுக்கோங்க இல்லையா டேட்டாவை. நீங்க பிளே பண்ணிட்டே இருப்பீங்க, அந்த கீழே அந்த வெள்ளை லைன் போயிட்டே இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும். யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம் நீங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் ஆக்சுவலி கேஷிங் தட், பஃபரிங் தட். பஃபருங்கிறது கேஷ் மெமரின்னு சொன்னால அந்த மாதிரி பஃபரிங் சொல்லுவாங்க டெக்னிக்கை. பஃபர் பண்ணிட்டே இருக்குன்னு அர்த்தம், சரியா. இப்ப நான் சடனா இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபைல்ல வந்து இப்ப நான் மூவி பிளே பண்ணிட்டே இருக்கேன், எண்ட் எப்படி பார்க்கலாம். லாஸ்ட் 45 ஒரு 15 நிமிஷம் அப்படி போப்பா, பார்த்துட்டு போயிடலாம், இது என்ன படம் அருவியா இருக்கு அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ் பேசுறீங்க. ஜம்பிங் தேர், அங்கிருந்து அது சீக்வன்ஸ் செக் பண்ணு, மறுபடியும் அங்கிருந்து படிக்க ஆரம்பிக்கும், கரெக்டா. அப்ப அந்த இனிஷியலா ஒரு சின்ன டிலே இருக்கும், நீங்க பாத்துருக்கலாம். நிறைய இப்ப எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு, பட் இருந்தாலும் நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி பாத்துருக்கலாம், அந்த ஸ்பீட் டிலேவை நீங்க பாத்துருக்கலாம். இது காரணம் என்னன்னா, சீக்வன்ஷியலா படிக்கும் போது ஒரு ஈவன் ஹார்ட் டிஸ்க் ரேம் ஆர் எனிதிங் டசன்ட் மேட்டர், அந்த சீக்வன்ஷியலா படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும் அந்த பைட்ஸ் இன்ஃபர்மேஷன், பைனரி இன்ஃபர்மேஷன் இந்த டிவைசஸ்ல, சரியா. அப்ப பண்ணும்போது இட் பி நார்மல் ஸ்பீட், அதனுடைய ஒரிஜினல் ஸ்பீட்ல ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ரேண்டம் ஆக்சஸ்னா சடனா இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகும்போது இட் ஹஸ் டு சேஞ்ச் த பாயிண்டர்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த ஹார்ட்வேர் லெவலில் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஸோ இப்போ அந்த மாதிரி ஜம்ப் ஆகி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிடியில் ஸ்லோவா இருக்கும். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் இந்த ஹெச்டிடியில் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ல. ஓகே, அது எஸ்எஸ்டி டிரைவ்ல பாத்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் வில் பி ஃபாஸ்டர், சீக்வல் ஆக்சஸ் மே பி ஸ்லோவர். இன்ட்ரெஸ்டிங், ஆப்போசிட்டா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அதுவும் வெரி குட் ஸ்பீட்ல தான் இருக்கும் எஸ்எஸ்டி டிரைவ்ல கூட. ஓகே, சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க மொத்தத்துல இந்த ஹார்ட் டிஸ்க் சாய்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஏன்னா ஹெச்டிடியை செலக்ட் பண்ணும்போது பட்ஜெட் இல்லை எஸ்எஸ்டிக்குன்னு சொல்லும் போது, எஸ்எஸ்டிலேயே 2 டைப் இருக்கு. ஒன்னு ஹெச்டிடின்னு சொல்லிட்டேன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ், அப்புறம் எஸ்எஸ்டியில ஒன்னு சொல்லியிருக்கேன், என்னது ஃபர்ஸ்ட் நார்மல் எஸ்எஸ்டிஸ். இதை வந்து ஸ்கெசி டிரைவ்னு சொல்லுவோம், SCSI அப்படி சொல்லுவாங்க, SCSI ஸ்கெசின்னு சொல்லுவாங்க, ஸ்கெசி பேஸ்டு எஸ்எஸ்டிஸ். அதுல வந்து இன்னொரு டைப் இருக்கு, அதுதான் NVMe சொல்லுவாங்க. NVMe போட்டிருப்பாங்க, NVMன்னு போட்டு அந்த E வந்து சின்னதா போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க NVMe. ஸோ இந்த NVMe பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சாதாரண ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 25 MB 30 MB தான் ஒரு செகண்டுக்கு ரீட் பண்ண முடியும். ஒரு செகண்டுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்ல நல்லா கவனிங்க, அந்த ஸ்பிண்டில் இருக்கிற RPM இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஒரு 25 MB. நான் ரஃபா சொல்லிட்டு இருக்கேன், டிஃபர்ஸ் டிபெண்டிங் ஆன் மேனுஃபேக்சரிங் திங்ஸ். ஆன் an average what I have seen in my life is 25 MB 30 MB ஸ்பீட்ல தான் படிக்கும் அது.
அவன் சொல்லுவான் 120 MB ஹார்ட் டிஸ்க் இது அப்படி இப்படியே சொல்லுவான். பட் ப்ராக்டிகலா போகும்போது பல அப்ளிகேஷன்ஸ் அங்கே ரன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அதனால ரேண்டம் ஆக்சஸ் ஸ்லோவாகவும் வேற இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஸ்பிண்டில் தான் இருக்கும், இல்லை 2 ஸ்பிண்டில் இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கான ரீடிங் கெப்பாசிட்டி ஹார்ட்வேரை பொறுத்து இருக்கும். நீங்க ஒரே நேரத்தில் 15-20 ஃபைல்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுவோம் அது இட் ஹாஸ் டு கோ எல்ஸ் இங்கே போயிட்டே தான் இருக்கணும், மாறி போயிட்டே இருக்கும். அதனால அது டெக்னிக்கலி லாட் ஆஃப் ஆக்சஸ் டிஸ்க் ஆக்சஸ் ஸ்லோவா இருக்கும் எஸ்டிடில. அது வேற, அதாவது லோட பொறுத்து அது வேற மாறும். சரியா? அடுத்து வந்து இந்த ஸ்பிண்டில் ஸ்பீடுனால அதுவும் கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க டெலீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை டெலீட் பண்றீங்க, ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ல வந்து சும்மா டெலிஷனுக்கு மார்க் பண்றாங்க. தே ஆர் நாட் ஆக்சுவலி ரிமூவிங் த ஃபைல்ஸ் ஃப்ரம் த டிஸ்க். டிஸ்க்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ண மாட்டீங்க ஒரு ஃபைலை. சரியா? டிஸ்க்ல இருந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். அவங்களுடைய ஃபைல் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க, ஃபேட் அலோகேஷன் டேபிள் சொல்லுவாங்க. ஃபைல் அலோகேஷன் டேபிள் இருக்கும், NTFல வேற மாதிரி இருக்கும். ஒரு EX2 ஃபைல் சிஸ்டம், ஒரு ஃபைல் சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கும் டிஸ்க்ல. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி சும்மா டெலிஷன் மார்க் பண்ணி வைப்பாங்களே தவிர்த்து ஆக்சுவலி ஃபைல் உள்ள அப்படிதான் இருக்கும். இப்போ SSD டிரைவை பொறுத்த வரைக்கும் there is some extra overhead. ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் அது டீஃப்ராக்மெண்ட் பண்ணீங்கன்னா கிளியர் ஆகிடும் எல்லாமே. SSD டிரைவர் டீஃப்ராக்மெண்டேஷன் கிடையாது. சரியா? அதனால ஒரு ஃபைலை டீலிங்க் பண்ணும்போது, டெலீட் பண்ணும்போது டெக்னிக்கலி நம்ம ஃபைல்ல என்ட்ரி பாயிண்ட் ரிமூவ் பண்ணாலும் அது இருக்கக்கூடிய அலோகேஷன் இன்ஃபர்மேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைலண்டா போய் கிளியர் பண்ணும். ஏன்னா அங்க வந்து இந்த டீஃப்ராக்மெண்டேஷன் கணக்கே அது அந்த ஆப்ஷனே கிடையாது, அந்த இதுவே அந்த லாஜிக்கே கிடையாது, அந்த ஆப்ஷனே கிடையாது SSD டிரைவ்ல. ஓகே, சாதாரண SSD டிரைவ் வந்து இப்போ நம்ம SDDல வந்து பாத்தீங்கன்னா டைம் அடிச்ச பசிக்குதான். SDDல வந்து முடிஞ்சிச்சு. SDDல வந்து 32 MB அந்த மாதிரி தான் ஃபாஸ்டா படிக்கும், 25 MB சொல்லிட்டோம். SSD டிரைவ்ல பாத்தீங்கன்னா 200 MBல இருந்து 800 MB ஸ்பீட்ல வரைக்கும் படிக்கும். நார்மல் SSD ஸ்கெசின்னு சொன்னால அது நார்மல் SSD டிரைவ்ல. NVMe SSD டிரைவ்ல இருந்து பாத்தீங்கன்னா 1400 1200 MB, அதாவது 1.2 GB இருந்து GB கணக்குல பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம GB இருந்து 2 GB 3 GB ஸ்பீடு, இப்பதான் 4 GB 5 GB படிக்கிற ஸ்பீடு இருக்கிற NVMe வந்துருச்சு. அதுலயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதனால நீங்க வந்து எந்த அளவுக்கு NVMe லேட்டஸ்ட் வெர்ஷனை எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் வந்து DDR5 DDR4, இப்போ நான் ரேம்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு SODIMன்னு இருக்கு, இதை வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதுல நான் ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் சொல்றதுக்கு. அது என்னன்னா, நீங்க வந்து DDR5 தான் இப்போ லேட்டஸ்ட். இப்போ இன்னைக்கு இருக்கிறது DDR6 வந்துடும், இன்னொரு ஃபியூ மந்த்ஸ்லயோ இயர்ஸ்லயோ வந்துடும் DDR6. இப்போ DDR5 தான் இப்போ லேட்டஸ்ட். DDR4 உங்க லேப்டாப் நீங்க பாட்டுக்கு DDR5 வாங்கிட்டு லேப்டாப்ல போட்டேன், திவாகர் தான் சொன்னாரு லேப்டாப் ரேமை போட்டு அப்டேட் பண்ண முடியல நீங்க கேட்க கூட. யூ ஹேவ் டு ஃபைண்ட் த கம்பேட்டபிலிட்டி as well. அதுக்கான டூல்ஸ்லாம் இருக்கு, ஹார்ட்வேர் செக்கிங் டூல்ஸ்லாம், கம்பேட்டபிலிட்டி செக் டூல்ஸ். அதை வச்சு நான் வேணா உங்களுக்கு யாராவது கொஸ்டின் தான் அப்புறம் சொல்லுங்க, நான் கிளாரிஃபை டு யூ. இப்போ நீங்க DDR4 உங்க கம்பேட்டபிலிட்டி லேப்டாப் இருந்ததுன்னா, அந்த மதர் போர்டு அந்த சிப் செட் இருந்ததுன்னா அதுதான் நீங்க வாங்கி போடணும். எக்ஸ்ட்ராவா வாங்கலாம், அதை வாங்கினீங்கன்னா புரியுதா? அதே மாதிரி DDR5 வந்து லேட்டஸ்ட். DDR5 வந்து இப்போது கரண்ட் ட்ரெண்ட்ல இப்போ இன்னைக்கு 2025 டிசம்பர்ல we are here 2025ல, பட் that's the latest one currently DDR5. ஓகே, ஸோ அதுல கூட 2 ரேம்ப் வாங்கினீங்கன்னா ஒன்னு DDR4 இன்னொரு DDR5 அப்படிலாம் பண்ண முடியாது. சில லேப்டாப்ஸ் ரெண்டுத்துக்கும் கம்பேட்டபிலிட்டி இருக்கும். லேட்டஸ்ட் இருக்கும்போது ஓல்டுக்கும் கம்பேட்டபிலிட்டி இருக்கும். அப்போ இது ஒன்று அது ஒன்று மாற்றிலாம் போடக்கூடாது. நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னே பண்ணாதான் அது மால் ஃபங்க்ஷன் நடக்காது. இல்லைன்னா சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை. ரேம் மிஸ்மேட்ச் ஆனாலும் அந்த மாதிரி ஆயிடும். அதாவது மாடல் டைப் மிஸ்மேட்ச் ஆனாலும் அந்த மாதிரி ஆயிடும். மாடல் கிடையாது, டைப் மிஸ்மேட்ச் ஆகும். ஓகேயா? ஸோ ரேமை உங்களை பொறுத்தவரை நீங்க அப்கிரேடபிள் ரேமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்மியா வாங்கினீங்கன்னா. அடுத்தது வந்து ரெண்டாவது ப்ராசஸர் பத்தி நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் பத்தி சொல்லிட்டோம், NVMe. அது வந்து மூணாவது வந்து CPU பத்தி சொல்லும்போது இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. பாத்தீங்கன்னா கோர்ஸ் இருக்கு, 10 இருக்கு, லாஜிக்கல் ப்ராசஸ் 16 இருக்கு. பாருங்க 16 இருக்கு. ஓகே, 10 வந்து கோர்ஸ் இருக்கு, லாஜிக்கல் ப்ராசஸ் வந்து 16. இப்போ ஒரு ப்ராசஸருடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.16 GHz ப்ராக்டிகல் ஏதோ காமிச்சிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2.4 GHz பேஸ் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? இப்போ இந்த ஒரு ப்ராசஸரோட ஸ்பீட்னா 10 ப்ராசஸர் இருக்குன்னா அப்போ 2.4 × 10 எவ்வளோ? 22 சாரி 22. ஸோ 22 point something. ஓகே, அந்த 4 நான் 40 விட்டுட்டேன், நான் ஜஸ்ட் டெசிமல் ஃப்ராக்ஷன். தட்ஸ் ஓகே. இப்போ ஒரு 20 GHz கெப்பாசிட்டி இந்த பேசிக்கான அந்த ஒரு 10 ப்ராசஸஸ் இருக்கு. அதுலயே லாஜிக்கல் ப்ராசஸர் என்ன சொல்றான், 16ன்னு சொல்றான். ஸோ டெக்னிக்கலா இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். லாஜிக்கல் ப்ராசஸ் வரும்போது டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா 10 இருந்தா 20 இருக்கணும். முன்னாடி எல்லாம் வந்து 10 இருந்தா ஒரு ப்ராசஸர்ல 2 லாஜிக்கல் த்ரெட்ஸ் இருக்கும், லாஜிக்கல் ப்ராசஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ ப்ராசஸ். ஆனா இதுல வந்து
இப்போ 16 இருக்கிறதுனால 10 வந்து ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸாக இருக்கும். மிச்சம் ஏதோ இதில் வந்து சிலதுல வந்து ஒரே ஒரு CPU தான் இருந்திருக்கும், 2 த்ரெட்ஸ் இருந்திருக்காது. இதெல்லாம் வந்து மாடர்ன் லேப்டாப்ஸ், வெரி லேட்டஸ்ட் லேப்டாப்ஸ் வந்து, அதாவது இதில் வந்து ஜென் பார்க்கணும். அதாவது ஜென் எப்படி வந்து ஜென் எக்ஸ்னா நீங்களா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூத் நீங்களா அந்த மாதிரி இதை ஜென் ஜெட்னு சொல்லுவாங்க. ஜென் ஜெட் தானே, நாட் ஜென் எக்ஸ், ஜென் ஜெட்ங்கிறாங்க. இப்போ ஜென் ஜி, ஜென் ஜெட். இதில் வந்து ஜென்ரேஷன் 14th ஜென்ரேஷன், 13th ஜென்ரேஷன் லேப்டாப் வந்து கொஞ்ச நாளைக்கு முடியும். 14th ஜென்ரேஷன், இப்போ 15th ஜென்ரேஷன் லேப்டாப்ஸ்லாம் வருது. ஸோ 14th ஜென்ரேஷன் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் டார்கெட் ஆஸ், அதே நேரத்தில் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் லேப்டாப்பையும் நீங்கள் டார்கெட் பண்ணணும். காரணம் வந்து கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும், ப்ராசஸ் ஸ்பீடு வந்து அதிகமாக. இவ்வளவுதான் விஷயமே. ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு விஷயம். சரி, இப்ப இந்த CPU சொன்னோம் இல்லையா, இதுல ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் வந்து இப்ப 10 கோர்ஸ் இருக்கு, திவாகர் சொல்லிட்டு நம்ம கோர்ஸ் அதிகமாக தான் வாங்கிடலாம் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், CPU பெஞ்ச் மார்க் இருக்கு. CPU பெஞ்ச் மார்க்ல நிறைய சைட்ஸ் இருக்கு. நான் யூஸ்வலா ஃபாலோ பண்ணது 2 இது பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸர் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு கேட்டாலும் ஃபர்ஸ்ட் CPU என்னன்னு கேட்பேன். கேட்டுட்டு அந்த ப்ராசஸரை வந்து இப்போ இங்க என்ன ப்ராசஸர் இது நீங்க தெரியணும்னா உங்களுக்கு சிஸ்இன்ஃபோல கூட போய் நீங்க பார்க்கலாம். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்க வந்து பாருங்க, கோர் என்னது i7-13620H 2400 MHz 10 cores 16 logical process அப்படின்னு சொல்லுது இந்த மாடல். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா i7-13620H. இப்போ இதனுடைய CPU பெஞ்ச் மார்க்கை நம்ம பார்க்கணும். i7-13620H கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இந்த இது. இங்க பாருங்க, இந்த பெஞ்ச் மார்க்ல 2 இருக்கும், நல்லா கவனிங்க. இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க் ஒன்று, காஸ்ட் ஃபேக்டர் பெஞ்ச் மார்க் ஒன்று. நம்ம பார்க்க வேண்டிய காஸ்ட் ஃபேக்டரும் நம்ம பார்க்கணும், அது ஓகே. பட் நம்மளை பொறுத்த காஸ்ட் ஓவரால் நம்ம பார்க்க போறோம். ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்க போறோம், அதோட காஸ்ட் அங்கே பார்க்க போறோம், அது பார்த்துக்க போறோம். சிபியோட இண்டிவிஜுவல் நம்ம என்ன அசம்பிள் பண்ண போறோம், CPU காஸ்ட் பார்க்கறதுக்கு கிடையாது. ஸோ அதனால நீங்க பார்க்க வேண்டியது பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க். சரியா? இந்த பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்ல நல்ல கவனிங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் இப்போ இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் த்ரெட்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ப்ராசஸர் இருக்குல்ல, இப்ப நம்ம பார்த்தோம் 10 கோர் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல சரியா, இந்த இடத்துல வந்து 10 கோர்ஸ் இருக்கு. இதுல 10 கோர்ஸ், இப்போ 16 வந்து லாஜிக்கல் த்ரெட்ஸ் இருக்கு, லாஜிக்கல் ப்ராசஸர்ஸ். இது இந்த இண்டிவிஜுவல் ப்ராசஸர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இந்த 2.4 GHz நம்ம சொன்னோம் இல்லையா, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதனுடைய இண்டிவிஜுவல் ப்ராசஸருடைய ரேங்க் தான் 3568. கலெக்டிவா அதுல 10 பிளஸ் ஒரு 6, அது டெக்னிக்கலா இங்க போட்டிருக்காங்க 6 + 12 ஏதோ சொல்லியிருக்காங்க. அதாவது 6 கோர்ஸ் 12 த்ரெட்ஸ் இருக்கு, டோட்டலா வந்து 16 இருக்குன்னு அவன் சொல்றான். அதனால 6 மெயின் கோர்ஸ் 12 த்ரெட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ்னு சொல்றாங்க, எஃபிஷியன்ட் கோர்ஸும் தனியா இருக்கு. இது பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் எஃபிஷியன்ட் கோர்ஸ் அப்புறம் நான் என்ன சொல்றேன். டெக்னிக்கலா பர்ஃபார்மன்ஸ் கோர் தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. எஃபிஷியன்ட் ஸ்கோர்னா என்னன்னா தேவைப்படும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அந்த ப்ராசஸர் எல்லாமே. ஓகே, ஜென்ரலா நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தா பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் தான் ஜென்ரலா. They are just not efficient score but performance course. Okay, sorry, course, performance course. இப்போ இந்த performance scoreல 16 இருக்கு, மொத்தம் 6 + 10 வாட் எவர் 16 த்ரெட்ஸ் இருக்கு. அதனுடைய கெப்பாசிட்டி மொத்தம் வந்து மல்டி த்ரெட்டிங் ரேட்டிங் வந்து ரேங்கிங் வந்து 23,795. நீ இந்த சைட் இன்னைக்கு சொல்லு, இந்த ரேங்கிங் வந்து they may upgrade it in future or modify it in the future. பட் இது வந்து புதுசா வரக்கூடிய எல்லா லேப்டாப்பும் இந்த சைட் செய்யறாங்க, CPU benchmark.netன்னு செய்யறாங்க. வேற கம்பெனியும் இருக்கு, நீங்க don't need to stick to one. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேட்டிவ் ரேங்கிங் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. பட் இட் ஒர்க்ஸ் வெரி குட். ஒரு சாதாரண டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு 11,000-12,000 மேல இந்த ரேங்கிங் இருந்தா நல்லா இருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகே, ஒரு நீங்க டேட்டா என்ட்ரி மட்டும் பண்றீங்க, ஒரு ஆஃபீஸ் இது மட்டும் தான் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6,000-8,000 இருந்தாலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், அது நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். சரியா? நீங்க கம்ப்யூட்டிங் பர்பஸ் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணுவீங்க, இந்த ஃப்ளட்டர் இல்லை ஆண்ட்ராய்டு ஏடிகே எல்லாம் நீங்க பில்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸ்லோனா என்ன, பிகாஸ் இட் டஸ் லாட் ஆஃப் திங்ஸ், இட் டேக்ஸ் டைம் டு கம்பேர். அதுக்கெல்லாம் வந்து ட்ரை டு டார்கெட் ஆஸ் மச் அஸ் ஹையர் திஸ் ஒன். இதே வந்து உங்களுக்கு 19,000, 15,000, 16,000 அந்த மாதிரி இந்த CPU ரேட்டிங் இருந்ததுன்னா தட் மீன்ஸ் யூஆர் ஸ்டாண்டிங் லிட்டில் அஹெட் ஆஃப் அதர் CPUs. இது வந்து ரிலேட்டிவ் ரேட்டிங் தான். அது மற்ற ஸ்லோவா இருக்கிறத விட ரேட்டிங் தான். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் நல்லா இருக்கும். இப்போ நான் நேற்று ஒன்று பார்த்துருந்தேன், ஒரு சர்வரில் பார்த்தீங்கன்னா 52,000 இருந்தது, 49,000 இருந்தது. ஒரு சர்வர் நம்ம
எடுக்க போகிற ஒரு சர்வர். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட், பிகாஸ் தே கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் குவிக்லி. ஐ கேன் சி ஒரு எஸ்எஸ்டி டிரைவ் NVMe காம்பினேஷன் என்ன NVMe, ஒரு 16 GB ரேம், நல்ல ஒரு 16 GB ரேம், அந்த ரேம்லேயே வந்து அப்கிரேடபிள் ஆப்ஷன் இருந்தால் பெட்டர், இல்லை SODIMM இருந்தால் பெட்டர் டு, ஸோ யூ கேன் அப்கிரேட். ஃபர்ஸ்ட் கேஸ் சிப் செட் பேசிஸ்லேயே போய்க்கலாம், பட் யூ கான்ட் அப்கிரேட் டூ எனிதிங். யூ கேன் கண்டினியூ டு யூஸ் இட் ஃபார் 3 years or 5 years and then you can buy another one. ஓகே, இட்ஸ் ஃபைன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரேமை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து ஹார்ட் டிஸ்க் ரேமை சொல்லியாச்சா, CPU-க்கு ரேங்கிங் சொல்லியாச்சு. ஸோ இந்த CPU பெஞ்ச் மார்க் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்லியிருக்கேன், GPU சொல்லியிருக்கேன், கிராஃபிக்ஸ் கார்டு. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஐநீட் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் பயங்கரமானது, கேமிங் விளையாடுவோம் பேசிட்டு இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அப்போ அவங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அதிகமாக இருக்க வேண்டிய தேவைப்படும், அது கிராஃபிக்ஸ் கார்டு. இவ்வளோதான் இந்த மெயின் 4 பேராமீட்டர்ஸ். அதில் GPU வந்து யூஸ்வலி ஃபார் நார்மல் டெவலப்மெண்ட்டுக்கு வி டிஸ்கஸ் அன்லெஸ் யூ வாண்ட் டு டூ கிராஃபிக்ஸ் பேஸ் டெவலப்மெண்ட். சரியா? ஓகேயா? கிளியரா இருக்கா? புரிஞ்சு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க, ஐ டோன்ட் மைண்ட் சில்லி. நான் சொன்னதுலேயே ஏதாவது மிஸ் விட்டு போயிருந்ததுன்னா தே கேன் கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை நீங்க அப்புறம் பேசும்போது சொல்லுங்க. நோ இஷ்யூஸ் அட் ஆல், வி கேன் டிஸ்கஸ். சரியா? இதை தவிர்த்து வேணா இன்னொரு கன்சிடரேஷன், சம் ஆஸ்பெக்ட்ஸ் நான் வந்து this is மெயின் கன்சிடரேஷன்ஸ். சம் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், சாரி டு ஆட், இது என்னன்னா USB ஸ்லாட்ஸோட இப்பெல்லாம் C டைப் ஸ்லாட் வருது. C டைப்னா தெரியல, சமமா இருக்கும், ஈக்குவலண்டா இருக்கும், சின்ன ஸ்லாட்டா இருக்கும். இந்த C டைப் ஸ்லாட் வந்து லேப்டாப்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. புதுசா வர அதுதான் ஜென்ரேஷன் 13ல இருந்து ஈஸியா வர ஆரம்பிச்சிச்சு. 13, 14 எல்லாம் எல்லாத்துலயும் வர ஆரம்பிச்சிருச்சு லேப்டாப்ஸ். கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ டோன்ட், தட்ஸ் யுவர் சாய்ஸ். இந்த ஏசஸ் பெட்டர் இல்ல, HP தான் பெட்டர், டெல் தான் பெட்டர் அப்படின்னா என்ன சொல்ல முடியாது. ஏன்னா ASUS இஸ் ஆல்சோ குட் இன் மெனி கேசஸ். உங்களுக்கு டச் ஸ்கிரீன் வேணுமா, டச் ஸ்கிரீன் வேணும், ஃபோல்டபுள் வேணும், அதெல்லாம் கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல வேணுங்கிறவங்க அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டச் ஸ்கிரீன் அப்போ ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டோம், சும்மா இருக்கும்போது படம் பார்க்கலாம், இல்லை வீடியோ கற்றுக்கலாம், லேர்னிங் பண்ணலாம். எது பாசிட்டிவ் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் யூஸ் பண்ணலாம், ஒரு விஷயத்த எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட வந்து நீங்க ஸ்டைலிஷ் பென்னோட வர டச்லயே வந்து ஃபிங்கர் இது பென்னோட வர இதெல்லாம் இருக்கு, புரியுதுல்ல? ஸோ அது நீங்க இட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ். அப்புறம் வந்து ப்ளூடூத்தோட வருது, ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்ஷனுக்கு இப்பெல்லாம் வந்து எப்படி ஃபோன்ல எல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இது இருக்கோ, லேப்டாப்லயே இருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, ஃபேஷியல் டிடெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், புரியுதுல்ல? இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் AI இன்பில்ட் லேப்டாப்ஸே வர ஆரம்பிச்சிச்சு, AI ப்ராசஸர்ஸோட சப்போர்ட்டோட வர ஆரம்பிச்சிச்சு இப்போ மார்க்கெட்ல. ஸோ இதெல்லாம் வந்து திஸ் ஆல் த extra things, of course you have to consider them, depends on your budget and things. நான் சொன்ன basic fundamentals வந்து it is essential for the development. ஒரு கோர் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கெரியருக்கோ உங்க வாழ்க்கைக்கோ தேவைப்படுறது தான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ USB ஸ்லாட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி HDMI ஸ்லாட் இருந்தால் யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் மானிட்டர். C டைப் ஃபியூச்சர்ல வந்து ஒரு டைம்ல எப்படி வந்து ஸ்டார்டிங்ல இருந்த சீரியல் போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து USB மாறிச்சோ, அதே மாதிரி இப்ப இருக்கிற USB வந்து ஸ்லோவா எல்லாமே C டைப்பா மாறிடும். இன்னைக்கு ஒரு C டைப் தான் கொடுத்துட்டு இருக்காங்க லேப்டாப்ல, ஒரு C டைப் போர்ட் தான் கொடுக்குறாங்க. இன் ஃபியூச்சர் வந்து மோர் தென் 1 போர்ட் வரதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இது C டைப் போர்ட் தான் ப்ரிவலண்டா இருக்கும். இந்த இது போயிடும் உங்களுக்கு, இந்த USB எல்லாம் போயிடும். மற்றபடி ஃபயர் ஸ்லாட் அது இது நிறைய இருக்கு, பட் அது வந்து இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் திங். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மை எஜுகேட்டட் கெஸ் இஸ் தட் C டைப் வில் பி ப்ரிவலண்ட் இன் ஃபியூச்சர். அதனால நீங்க C டைப் இல்லாத ஒரு இதை எடுத்துடாதீங்க கம்ப்யூட்டர்ல. என்ன அட்வான்டேஜ்னா அந்த C டைப்ல நீங்க மானிட்டர் எக்ஸ்டென்ஷன்ஸும் பண்ணிக்கலாம், டாக்கிங் ஸ்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. லேப்டாப்புக்கு கீழே ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. டாக்கிங் எப்படி வந்து இது போய் நாசா இது இல்லையா, நம்ம இந்தியன் ஸ்பேஸ் பீப்புளெலாம் போயிட்டு மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் டாக்கிங் பண்ணுவாங்க. கேள்விப்படுறீங்க அந்த வேர்டு டாக்கிங்னா உங்களுக்கு போய் அட்டாச் பண்றது, மெனுலாம் டாக்கிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. மேலே டாக்கிங்னா ஒன்றுக்கு ஒன்று அட்டாச் பண்றது. இப்போ நம்ம இருக்கோம்னா அந்த வெளியில இருந்து ஒன்று அட்டாச் பண்ணி கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதுதான் டாக்கிங்னு சொல்லுவாங்க. DOCKING டாக்கிங். அந்த டாக்கிங்னா லேப்டாப்புக்கு வந்து ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். லேப்டாப்புக்கே கீழே வந்து டாக்கிங் இருக்கும், அது மேலே உப்பு வச்சுட்டோம்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், 2 மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நானே வந்து இப்போ HDMI ஒன்று வச்சிருக்கேன், மினி டாக்கிங் ஸ்டேஷன் ஒன்று, நம்ம எக்ஸ்டர்னல் டாக்கிங் ஸ்டேஷன் வச்சிருக்கோம். லேப்டாப் ஃபிட் பண்ற மாதிரி நம்ம என்னோட லேப்டாப் சப்போர்ட் இல்லை, அதனால நாங்கள் எக்ஸ்டர்னல் டாக்கிங் ஸ்டேஷன் அந்த C டைப் போர்ட்ல தான் ஒர்க் ஆகுது. சரியா? அதனால இந்த C டைப் போர்ட் வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படும் கோயிங் ஃபார்வர்ட். அடுத்த ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து புது லேப்டாப்பே வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி.
புது லேப்டாப் வாங்குறது பெட்டர், பிகாஸ் இட் கம் வித் வாரண்டி கேரண்டி வாட் எவர் இருக்கும். பிரச்சனை ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை போய் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேயா? ஆனா இதை தவிர்த்து யூஸ்டு லேப்டாப்ங்கிறது வேற. அதுல வந்து ஸ்கிராச்சஸ் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஆனா தெர் இஸ் சம்திங் கால்டு ரினியூட் ஆர் ரிஃபர்பிஷ்டுன்னு சொல்லுவாங்க. ரினியூட் ஆர் ரிஃபர்பிஷ்ட், REFURBISHEDன்னு போட்டிருப்பாங்க. நீங்க ஃபிளிப்கார்ட்ல அமேசான்லாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு புது லேப்டாப் ஒன்று வாங்கியிருக்கீங்க, புதுசாக வாங்கியிருக்கீங்க, அதுல ஒரு சின்ன ஃபால்ட் ஏதோ ஒன்று சொல்றீங்க, வாங்கிறீங்க, உடனே அந்த பிகாஸ் தே சப்போஸ் டு கிவ் யூ ரீப்ளேஸ்மெண்ட், இந்த லேப்டாப் போயிடுது, ரிட்டர்ன் போயிடுது, உங்களுக்கு புது லேப்டாப் கொடுத்துட்றாங்க. கரெக்டா? இப்போ ரிட்டர்ன் போச்சு பார்த்தீங்களா அந்த லேப்டாப் என்ன பண்ணுவாங்க, ஃபேக்டரிக்கு போகும், அது ஒரிஜினல் கம்பெனிக்கு போகும். கம்பெனிக்கு போயிட்டு அவங்க மறுபடியும் அந்த லேப்டாப்பை தே வில் என்ன சொல்றது, அந்த லேப்டாப் வந்து வில் அண்டர்கோ ஆல் த செக்ஸ் அகைன். மறுபடியும் அதை செக்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு புது லேப்டாப் அசம்பிள் பண்றாங்க இல்லையா, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல, அதே மாதிரி இந்த லேப்டாப் வந்து எல்லாத்தையும் மறுபடியும் செக் பண்ணி அதுல என்ன ஃபால்ட்டோ அதை ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டா இது பண்ணி மறுபடியும் புது லேப்டாப் மாதிரி அதை கொடுக்க மாட்டாங்க. தெர் இஸ் சம் லீகல் லெஜிஸ்லேஷன், சம் இன்டர்நேஷனல் ரெகுலேஷன், சம் ட்ரேட் ரெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கிறதுனால சில கண்ட்ரீஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து ரிஃபர்பிஷ்டா கொடுக்குறாங்க மார்க்கெட்ல. பாத்தீங்கன்னா புதுசு தான், அது டெக்னிக்கலி புதுசா தான் இருக்கும். 99% யூஸ்டு கிடையாது. யூஸ்டு வேற, யூஸ்டு இஸ் ஆல்வேஸ் யூஸ்ட், ஸ்கிராச் இருக்கலாம். ஆனா ரினியூடுனாலும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ரினியூடு வந்து ரிஃபர்பிஷ்டா இல்ல யூஸ்டுங்கிறது நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா ரினியூடுங்கிறது வந்து போய் கிளீன் பண்ணி அப்படியே புதுசா இருக்க மாதிரி மாத்தி பண்ணிருக்கலாம், பார்ட்ஸை மாத்தி இருக்கலாம், அது வந்து ஃபேக்டரி பண்ணாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்ததுல ரினியூடு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. நான் சில பார்க்கும்போது இதுல சில டைம்ல அது வந்து ரிஃபர்பிஷ்டே ரினியூடுன்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல யூஸ்டையே கொஞ்சம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நான் ரிஃபர்பிஷ்டுங்கிற வார்த்தையை ஐம் ட்ரஸ்டிங் அட் த மொமெண்ட் as of now while I'm seeing this online. அதுல பாத்தீங்கன்னா ரிஃபர்பிஷ்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ஃபேக்டரியில இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரினியூடு அந்த மாதிரி பார்த்தேன் ரீசெண்டா. இதுல என்னன்னா அப்படியே லிட்டரா எல்லாமே இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஸ்க்ரீனோட தான் வந்தது. ஒரு லேப்டாப் அந்த மாதிரி தான் வாங்கணும். இந்த ஸ்க்ரீன் அந்த கிளீன் கிளாத்தோட ஒரிஜினல் லேப்டாப் மாதிரியே வந்தது. பேக்கெட்ல எல்லாமே வந்தது. மேனுவல் மட்டும் ஏதோ ஒரு மேனுவல் மட்டும் மிஸ், ஒரு மேனுவல் இருந்து ஒரு ஷீட் இல்லை, ஒரு ஏதோ சம் இது இல்லை, ஒரு சின்ன மேனுவல் இருந்தது, பிக் மேனுவல் இல்லை அதுல, அவ்வளவுதான். ஸோ ஆனா மானிட்டர் அந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் த திங். இப்போ நம்ம 3-4 லேப்டாப்ல ஒன்று அப்படியே நியூ வாங்கியிருக்கோம், 2 இந்த மாதிரி ரிஃபர்பிஷ்டு வாங்கணும். இது அதே பிராண்டு தான், அதே கொஞ்சம் மாடல்ல வேரியேஷன் இருந்தது. இன்னொன்று மாடலோட வேரியேஷன் இல்லை. ஆனா பிரைஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 12,000-15,000 கம்மியா இருக்கு ரிஃபர்பிஷ்டு. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு லேப்டாப்போட லைஃபே வந்து 3 to 5 years இப்போலாம் இல்லையா, அதாவது நியூ டெக்னாலஜி வந்துடுது. அதனால மெனி பீப்புள் திங்க், எனக்கு புதுசா வேணும், இந்த கலர் தான் வேணும், தட் இஸ் யுவர் சாய்ஸ். சில பேருக்கு அது வந்து தே டோன்ட் லைக் ரிஃபர்பிஷ்னா அந்த கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது. அவங்க யூஸ்டுன்னு மைண்ட் செட்ல வந்துருது. அது கொஞ்சம் அலர்ஜிக்கா இருப்போம், மற்றவங்க யூஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஹைஜெனிக் அது இதுன்னு நம்ம பாக்குறோம், அதெல்லாம் ஓகே. பட் ஆனா ரிஃபர்பிஷ்னு சொல்லும்போது டெக்னிக்கலி தே ஆர் லிட்ரலி ஆஸ் ஆன் பார் வித் த ஒரிஜினல் லேப்டாப்ஸ், ஆக்சுவலி நியூ லேப்டாப்ஸ். ஓகே, என்ன பொறுத்த இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் யூஎஸ்ல இருந்து யூகே இம்போர்ட் பண்ணி அங்கிருந்து நான் சில ஒரு 4-5 லேப்டாப் வேணும் வரும்போது ஊருக்கு கொண்டு வந்தேன். ப்ளஸ் இங்கே வந்து அது வந்து பர்சனல் யூஸுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு தான் கொண்டு வந்தேன். அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவிலையும் நம்ம நிறைய வாங்கியிருக்கோம் டீமுக்கு. பட் அதை பார்த்தீங்கன்னா டில் நவ் ரிஃபர்பிஷ்டு வந்தது எல்லாமே அப்படியே புதுசாக தான் வந்திருக்கு. நமக்கு எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருந்ததில்லை. ஓகே, ஒரு லேப்டாப் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருத்தருங்க இது இன்ஸ்டால் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து காலேஜுக்கு போறாங்க, +2 இருந்து பக்கத்துல இங்க சங்கரா ஸ்கூல்ல இருந்து வந்திருந்தாங்க பசங்க. அதுல ஒரு பாப்பா வந்து அவங்க மட்டும் இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் இது மாதிரி எரர் வருது. இன்ஸ்டால் பண்ணும்போது பூட் லாகின் உள்ள போகும்போது அது நார்மல். அது ஈவன் நியூ லேப்டாப் கூட அந்த இஷ்யூ வரும். அது வந்து ஜஸ்ட் அ ஸ்டெப் இந்த ஒன் ஆஃப் த இன்ஸ்டலேஷன். ஏன்னா லேப்டாப் வரும்போது ஃபுல் அப்படியே கிளீனா தான் வரும் இல்லையா. ஓப்பன் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் உங்களை கண்ட்ரி கோட்ல இருந்து எல்லாத்தையும் கேட்கும். நீங்க எந்த கண்ட்ரி எல்லாம் செலக்ட் பண்ணுங்க, கீபோர்டு செலக்ட் பண்ணி எல்லாம் கேட்கும் இல்லையா. அந்த கான்ஃபிகரேஷன்ல ஒரு முறை 2 முறை அது கொஞ்சம் அந்த பயஸ் it was behaving. It may be because of the on the way transit இருந்தா some லூஸ் ஆயிருக்கலாம். சரி, அது எதுல வேணா நடக்கலாம் இல்லையா, நியூ லேப்டாப் நடக்கலாம். அது வந்து we should not misunderstand ரிஃபர்பிஷ் வாங்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் மறுபடியும் அதே கான்ஃபிகரேஷன் மறுபடியும் வாங்கினேன். நம்ம ஆஃபீஸ் இன்டர்னலுக்கு வாங்கினேன். பார்த்தா எக்ஸாக்ட்லி சேம் கான்ஃபிகரேஷன், பட் இன்ஸ்டலேஷன் ஒர்க். அவங்களுக்கும் இன்ஸ்டலேஷன் ஒர்க் ஆயிடுச்சு. பட் ஐ ஜஸ்ட் ஹேட் டு டூ அ ஸ்மால் திங் இந்த பயாஸ் அண்ட் இட் ஒர்க்ட். ஓகே, ஸோ இவ்வளோதான் விஷயமே. ஸோ மொத்தத்தில்
refurbished வந்து will save you lot of cost and it will look like on par with the new laptop மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பட்ஜெட் ஏன்னா 15,000 சேவ் ஆனால் அது எங்கேயோ யூஸ்ஃபுல் இல்லை. 12,000 5,000 இல்லை, ஈவன் இஃப் இட் சேவ்ஸ் even 9,000 10,000 இட் ஸ்டில் இஸ் a good saving. It's not a big problem, right? and you getting ஒரு 72,000 இருக்கிற லேப்டாப்பை நான் 52K வாங்கினேன். ஸோ அதே மாதிரி 56 or 59 இருந்தது வந்து 40K 41K வாங்கினேன் நான் லேப்டாப். அப்படின்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ sometimes the difference may be very narrow, but I'm just telling you the different ways, different things to see and buy. All right, okay, thank you guys, and have a nice time and go for lunch at least. Sorry sorry அதெல்லாம் தினேஷ் போட்டுப்பார். சப்ஸ்கிரைப் பண்றதெல்லாம் வந்து if people like our work நான் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. we don't need to tell them subscribe பண்ணுங்க இல்லையா?